சந்தோஷமாக ஈடுபடுவான். எந்த போட்டி வந்தாலும் முதல்ல வரதுக்கு ரொம்ப ஆசைப்படுவான். ஸோ இந்த வருஷம் சில்ட்ரன்ஸ் டே காம்படிஷனில் மயிலாப்பூரில் 20 ஸ்கூல் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அதில் ஆகாஷ் வந்து செகண்டாக செலக்ட் ஆகிட்டு சென்னை டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு திருப்பி அந்த காம்படிஷனுக்கு போனால் சென்னை டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அவன் செகண்டாக செலக்ட் ஆகிட்டு சில்ட்ரன்ஸ் டே அன்றைக்கு மாண்புமிகு கல்வி அமைச்சர் திரு KC வீரமணி அவர்கள் கையால் அவன் இன்னைக்கு ப்ரைஸ் வாங்கியிருக்கான். ஸோ அவன் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு குட் எக்ஸாம்பிளாக இருக்கான். என் பேரு ஆகாஷ். நான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா நூற்றாண்டு துவக்க பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு நேருவும் குழந்தைகளும். எனக்கு உயிரினும் மேலான தாய்நாடே, எனக்கு இனிய இந்திய மக்களே, எனதருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு நேருவும் குழந்தைகளும். நேருவுக்கு குழந்தைகள் என்றால் மிகவும் பிரியம். குழந்தைகளுக்கு நேரு என்றால் மிகவும் பிரியம். நேரு என்று உச்சரிக்க பேரல்லவா செய்திருக்க வேண்டும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் இந்திய மண்ணில் பிறத்தல் அரிது அரிது. இது சுவாமி விவேகானந்தருடைய வாக்கு. பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா பேஸ்மெண்ட்டா ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்லைன்னா மௌலி வாக்கம் கதைத்தான் என்னங்க புரியலையா? இந்தியா என்கிற பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா பேஸ்மெண்ட்டா இருக்கக்கூடிய நாம ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனால தான் நேருவும் நம்மை வருங்கால இந்தியாவின் தூண்களே என்று அழைத்தார். எந்த நாட்டிலையும் தலைவர்களை தலைவர்களை தான் பார்ப்பாங்க. ஆனா நம்ம நாட்டுல காந்திய தாத்தான்னு சொல்றோம், நேருவை மாமான்னு சொல்றோம், இந்திரா காந்திய அண்ணன் சொல்றோம். இன்னும் என்னங்க நம்ம முன்னாள் முதலமைச்சர அம்மான்னு தானே சொல்றோம். இது தாங்க நம்ம நாட்டின் சிறப்பு புத்தகம். இந்த சகோதரத்துவம் தான் நம் நாட்டு ஸ்பெஷாலிட்டி. என் தாய்க்கு ஒரு பிரச்சனைனா நான் பிளஸை கூப்பிடுவேன். என் தாய் நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா நானே போவேன். இந்த நாட்டு பற்று தான் வேணும். நேரு மாமாவின் பிறந்த நாளை கொண்டாடும் நாம் அவர் காட்டிய வழியில் நடக்க வேண்டாமா? நேரு என்று சொன்னால் நினைவுக்கு வருவது மகிழ்ச்சி, பெருமை, வீரம், அன்பு, கருணை, அமைதி, தூய்மை, ஒற்றுமை, ரோஜா ராஜா புறா. அவருடைய கனவுகளோ இதுதான். நாம் அனைவரும் மகிழ்ச்சியா இருந்து மற்றவரையும் மகிழ்விப்போம். நம் இந்தியர் என்பதில் பெருமை கொள்வோம். நம் நாட்டை காக்க வீரத்துடன் முன் வருவோம். எல்லாரிடமும் அன்பாய் இருப்போம். எல்லாவரிடத்தும் கருணை புரிவோம். நாட்டில் அமைதி காப்போம். ஒற்றுமை பேணுவோம். தூய்மை இந்தியாவை படைப்போம். ராஜாவின் ராஜாவை சிரிப்போம். இந்த உணர்வுகள் இந்த சின்ன வயசுல நமக்கு வந்தாதான் நான் வளர வளர அந்த எண்ணங்களும் வளர்ந்து நம் குறிக்கோளை அடைய உறுதுணையாய் இருக்கோம். விவேகானந்தர் வெளிநாடு சுற்றுப்பயணம் செய்து இந்தியாவுக்கு திரும்பியதும் என்ன சொன்னார் தெரியுமா? வெளிநாடு செல்லும் முன் இந்தியாவை நேசித்தேன், வெளிநாடு சென்று திரும்பியதும் இந்தியாவை போதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மண்ணில் விழுந்து வணங்கினார். நேரு மாமாவா தன் அஸ்தியை இந்தியா முழுவதும் கலக்க செய்தார். தன் பிறந்த நாளை குழந்தைகள் தினமாய் கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். குட்டீஸ், நாம சந்தோஷமா இருந்ததா பெரியவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க இல்லையா? மேக் இந்தியா, கிளீன் இந்தியா, பி இந்தியன், பை இந்தியன் குட்ஸ். இதுதான் நம்முடைய குறிக்கோளாகட்டும். அதான் இந்திய தாய் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்ட, இதே கொஞ்சம் ஏற்றி இறக்கி எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்ட அப்படின்னு சொல்ல வைப்போம். நம் குறிக்கோளை நம் நேரமாக அழைத்து நமக்கு என்றும் உண்டு. வகுப்பறையில் 4 சுவர்கள் உள்ள இந்தியாவின் எதிர்காலம் உள்ளது என்று நேரு நம்பினார். நேரு மாமாவின் நம்பிக்கையை நாம் உண்மையாக்குவோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம்.